ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, சேட் பண்ண முடியும்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் போடுங்க. உங்க பேரு, நீங்க எங்க இருந்து ஜாயின் பண்றீங்க அதுவே போடுங்க. உங்கள தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி டைப் பண்ண தெரியாதவர்கள் பிரச்சனை இல்ல. நீங்க WhatsAppல எங்கள கான்டாக்ட் பண்ணலாம். WhatsApp நம்பர்ல. ஓகே. நான் சில நேம்ஸ் புதுசா பார்க்குறேன். மாசிலா இது அது சிஸ்டரா, பிரதரா வெல்கம் பண்றோங்கள. அ ஓகே, ஓகே. ரதி ரதி சிஸ்டர் உங்க ஃபுல் நேம் அதானா? இல்ல வேற நேம் இருக்கா? ஈவினிங் பிரேயர். ட்ரிச்சி, மாஸ்லா, மேரி. ஓகே. பிளஸ் யூ சிஸ்டர். வேற யாரும்? பாகிரதியா? ரதி சிஸ்டர் பேரு என்னது? ஓகே. வேற யார் ஜாயின் பண்ணிருக்கீங்க புதுசா? ஓகே. இந்த ஜெயந்தி சிஸ்டர் எங்கேருந்து ஜாயின் பண்றீங்க? ஜெயந்தி சிஸ்டர் எங்கேருந்து ஜாயின் பண்றீங்க? பாகிரதி. ஓகே, ஓகே. ஐ நோ யூ சிஸ்டர். தெரியும். நீங்க வெறும் ரதினோட வேற ஒருத்தவங்க நினைச்சிட்டேன். ஓகே. சூப்பர். ஜெயந்த் சார் எங்கேருந்து ஜாயின் பண்றீங்க? தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஸோ புதுசா வந்தவங்க ஒருத்தரையும் நான் பிளெஸ் பண்றேன். தொடர்ந்து கனெக்டடா இருங்க. ம். நல்ல விஷயங்கள நம்ம அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறது, ஆண்டவர பத்தின நல்லது கேட்கறது வந்து நமக்கு ரொம்ப நல்லது. ம். ஸோ நம்மள மீறி மாற்றங்கள் வரணும்னா, ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒண்ணு சயின்டிஃபிக்கா சொல்லணும்னா 8 வயசு இருக்கும்போதே நமக்கு நல்ல ஃபீடு உள்ளுக்குள்ள நல்ல மெமரீஸ், நல்ல சூழ்நிலை, நல்ல வார்த்தைகள் அது மாரி நம்ம வளர்ந்துருப்போமானா, அந்த ஆழ்மனது என்னது நல்ல விஷயங்கள நிரம்பி இருக்குமா? ஸோ நம்மள மீறியே பாசிட்டிவா நம்ம யோசிப்போம். அது வந்து கஷ்டமாவே இருக்காது. சில பேர் நீங்க பார்த்துருக்கீங்களா? அவங்கள மீறியே ஒரு மாரி பாசிட்டிவா இருப்பாங்க. நல்லது தான் பேசுவாங்க. இத்தனைக்கும் ஆண்டவர் அறியாதவங்களா கூட இருப்பாங்க. அ ஆ வேற வேற நம்பிக்கையில இருக்கிறவங்கள கூட நம்ம வந்து ரொம்ப சன்மார்க்கத்துல இருக்கிறவங்கள பார்க்க முடியும். ரொம்ப ஒழுக்கமானவங்கள பார்க்க முடியும். டீடோட்லர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ம். அ அது என்னன்னா, அவங்களுடைய மேக்கப் அது மாரி இருக்கு. அவங்களுக்கு பை காட்ஸ் கிரேஸ் அதுவுமே என்னது ஒரு கிருப தான். ஆனா சில நேரத்துல என்னதான் நம்ம வசனம் கேட்டாலும் சரி, ஆண்டோட சுபாவத்த பத்தி கேட்டாலும், நல்ல விஷயங்கள கேட்டுக்கொண்டே இருந்தாலும், ஆ யா அந்த ஸ்பான்டேனியஸா நெகட்டிவிட்டி தான் வருது. கஷ்டப்பட்டா ஒரு இன்டென்ஷனலா தான் பாசிட்டிவா திங்க் பண்ண முடியுது. அந்த மாரி ஸ்டேட் இருக்குது இல்ல சில பேருக்கு. யாருக்கெல்லாம் அப்படி இருக்குன்னு யோசிக்கிறீங்க? எப்படின்னா, ஒரு விஷயம் வந்த உடனே, "ஒருவேளை இப்படி இருக்குமோ?" சடனா ஒரு அ ஃபோன் கால் வருது. "ஐயோ! ஏதாவது பேட் நியூஸா இருக்குமோ? ஏதாவது கெட்டது கேட்டுருவனோ?" அந்த மாரி யாருக்குனாலும் தோணுது. அப்புறம் இல்ல, இல்ல. நம்ம அப்படி நினைக்கக் கூடாது. நல்லதே நடக்கும். அப்படின்னு ஜானி பிரதர் சொல்லிக் குடுத்திருக்காரு. அதனால நம்ம பாசிட்டிவா தான் யோசிக்கணும். அப்படின்னு சொல்லி நீங்க ட்ரை பண்றவங்களா இருப்பீங்க சில பேர். ஏன்? ம். சரி அதனால நீங்க வந்து இதுவா நினைக்காதீங்க. நீ ஆர் நாட் அலோன். ஏன்னா நானுமே அந்த மாரி தான். எடுத்த உடனே பாசிட்டிவா யோசிக்கிற மனநிலை எனக்கு இல்லாது இருந்தது. சத்தியம் கேட்க இன்னும் நாள் ஆக ஆக ஸ்பான்டேனியஸாவும் மாறும். ம். எதுவா இருந்தாலும் எதுக்கும் அது என்னன்னா, ஆழமாக ஒரு பிரிப்பரேஷன் ஃபார் ஃபெயிலியர்ஸ் பெயின். ஒரு ஃபெயிலியருக்கு எதுக்கும் மைனஸ் ரெடி பண்ணி வச்சுப்போம். நம்ம நெனச்சு, நெனச்சு, நெனச்சு ஒரு வேளை நடக்கலன்னா, அந்த ஏமாற்றத்தை தாங்குற பலம் வேணும்ல. அதுக்காக எதுக்கும் நெகட்டிவா யோசிச்சு வைப்போம்னு நம்ம மைண்ட் என்ன பண்ணுமாம், அது ஒரு விதமான ரெடி பண்ணி வைக்குமாம். அதுவே ஒரு பயங்கரமான என்னது டார்க்னஸ். அதுவே என்னது ஒரு பெரிய தந்திரம். பிசாசு நமக்கு நம்மள மீறி நம்ம பெர்சனாலிட்டி வழியா கிரியேட் செய்ற விஷயம் அது. ம். ரொம்ப பாசிட்டிவா நெனச்சுட்டே இருக்காத. ஒரு வேளை இப்படி நடந்துரும். இப்படி சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? ரொம்ப சிரிச்சுட்டே இருக்காத. அழுதுற போற. அழுற மாரி சிச்சுவேஷன் வந்துற போது. எல்லாமே நல்லா போயின்னு இருக்குது. ஐயோ! எதனா நெகட்டிவா நடந்துருமோ? அந்த மாரி சடனா அந்த மாரி வ வருது. சடன் ஃபோன் கால்ஸ் திடீர்னு சில பேருக்கெல்லாம் காலிங் பெல் அடிச்சா யாருக்கெல்லாம் பதற்றமாவுது? சொல்லுங்க பாப்போம். எனக்கு ஸ்பெசிஃபிக்கா தோணுது. வீட்டுக்கு காலிங் பெல் அடிச்சா ஒரு விதமான பதட்டம். ம். ஆ யாரா இருக்கும்? புது 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 நபர்களோல அது என்னமோ ஒரு அன்னோன பத்தின ஒரு ஃபியர். அ ஒரு தெரிஞ்ச சூழ்நிலை இருக்கும்போது பீஸ்ஃபுல்லா அப்படியே இருக்கிறது. ஒரு தெரியாத சூழ்நிலை, ஒரு புது இடத்துக்கு போறது, இல்ல புது நபர்கள மீட் பண்றது, அ அ அன்சர்டனா இருக்கிற விஷயங்கள், யூ யூ யூகிக்க முடியாத விஷயம். அந்த மாரி இடத்த பத்தியோ, சூழ்நிலைய பத்தியோ ஒரு பயம். அன்னோன் திங்ஸ பத்தி. ம். இதெல்லாம் வந்து இது எல்லாமே பேட்டர்ன் தான். நம்ம சின்ன வயசுலேருந்து கொண்டு வர பேட்டர்ன்.
ஆனா இப்போ என்ன சொல்றாரு ஆண்டவர்னா, சொல்லிட்டார் நமக்கு மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா பரலோக ராஜ்யம் வந்துருச்சு அப்படின்னு. சோ இப்ப என்னன்னா, ஆண்டவர் நம்ம கூட இருந்து பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு, நமக்குள்ள இருந்து ஸ்பான்டேனியஸாவே பாசிட்டிவா யோசிப்பீங்க. யாரெல்லாம் பிலீவ் பண்றீங்க, ரிசீவ் பண்றீங்க இந்த வேர்ட. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், இல்ல, இல்ல அது நல்லதுக்கு தான். இது எனக்கு நல்லது, என் பிள்ளைகளுக்கு நல்லதுக்கு, எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குது. நான் கேட்கறது வேணா இப்ப நான் நெகட்டிவா கேட்கறனா இருக்கும். நோ இல்ல அப்படின்னு அந்த நெகட்டிவ் திங்க நீங்க கேட்கும்போதும், அதை கூட ஒத்துப்போகாத ஒரு ஸ்டபர்னான பாசிட்டிவ் பேட்டர்ன் வந்து நமக்குள்ள ஆவியானவர் என்ன பண்றாரு? இஸ் கிரியேட்டிங். நம்ம கோஆப்பரேட் பண்ண பண்ண கோஆப்பரேட் பண்ற வேகத்துல எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ்ஸ இமேஜினேஷனுக்குள்ள மண்டைய போய் இப்படியாய் அப்படியாய் அப்படியாய் அப்படின்னு யோசிக்கிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி என்ன நடந்தாலும் நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், சூழ்நிலையை வச்சு நான் யோசிக்க மாட்டேன். எனக்கு என் தேவன் சொன்னது தான் நடக்கும். அன்னைக்கு மென்டர்ஷிப் மீட்ட வந்தவங்களுக்கு தெரியும். பேதுரு அடுத்த நாள் கொல்ல போறாங்க, வெட்ட போறாங்க தலைய. அஹ் அந்த அவர் பயங்கரமான ஆளு. பேதுரு பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய டீச் பண்ணியிருக்காங்க. அவரோட சுபாவத்தை பத்தி டீச் பண்ணியிருக்காங்க. இஸ் a கைண்ட் ஆஃப் என்னது அந்த டெண்டில் மாதிரியா, எதையுமே சார்ந்தே இருக்கிற ஒரு கேரக்டர். ரொம்ப ஃப்ளக்சுவேட்டிங், நம்ப முடியாது, நம்பி ஒரு பொறுப்பு கொடுக்க முடியாது, முந்திரி கொட்டைத்தனம். அந்த மாதிரி எல்லா விதமான ஒரு நெகட்டிவ்க்கும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்துல பரிசுத்த ஆவியானவருக்கு அவர் இடம் கொடுக்கும்போது அந்த ப்ராஃபட்டிக் வேர்ட் ஆண்டவர் வாயிலிருந்து, ஏசப்பா வாயிலிருந்து, முதிர் வயதுல நீ வந்து உன்னை இப்படி பண்ணுவாங்கன்ற வார்த்தையை உள்வாங்கினதுனால நாளைக்கு நீ தலையே வெட்டுறதுக்கு நீர் ரெடி பண்ணாலும் என் ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் நடக்கும் அப்படின்னு அவரை மீறி ஒரு விசுவாசம் இருந்தது. பார்த்தீங்கன்னா அது ஒரு விதமான இம்பார்ட்டேஷன் சொல்லலாம். அது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து கொடுக்கிற டிவைன் ஃபெய்த், ஃபெய்த் ஆஃப் காட், அவருடைய தேவனுடைய விசுவாசம், அப்புறம் தேவனுடைய தைரியம். ம் அது அது நடக்கணும்னா என்ன, டே இன் அண்ட் டே அவுட் நம்ம அப்படியே சோலை திரும்ப 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 அந்த சம்மட்டி அடிக்கிற மாதிரி அடிச்சு அடிச்சு எப்படி அதை அந்த ஒரு இரும்ப ஒரு ஆயுதமா மாத்துவாங்களோ அந்த மாதிரி நம்மளுடைய மேல் மனதையும் சரி ஆழ் மனதையும் சரி பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து அவர் நினைக்கிறதா நான் நினைப்பேன். எனக்குள்ள பரிசுத்த ஆவியானுக்கு எனக்கும் அப்படி ஒரு அந்யோன்யம், ஐக்கியம். அவர் வில்லு என் வில்லுன்னு ஒண்ணு இருக்காது. 2 பேருக்கும் ஒரே வில்லு தான். நீங்க ஒண்ணு சொன்னாலும் ஆண்டவர் சொல்லுவாரு, "நீ கரெக்ட்டா தான் யோசிக்கிற, கரெக்ட்டா தான் செய்றன்னு." இனிமே உங்க ஆண்டவர்கிட்டயே இருந்து ஒரு சத்தம் வருதுன்னாலும், நீங்க என்ன பண்ணுவீங்க? இது ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கு நல்லது தான் நடக்கணும். அப்படி ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்கும். ஆலோசனையிலயும். அந்த ஸ்டேட்ல நம்மள நடத்திட்டு இருக்காரு ஆண்டவர். எஸ் லார்ட் வி ரிசீவ்ன்னு சொல்லுங்க ஏசப்பா. அந்த மாரி எங்கள நீங்க நடத்துறீங்க. நான் கோஆப்பரேட் பண்றேன். பரிசுத்த ஆவியானவர தவிர என்னை இந்த மாதிரி ட்ரெயின் பண்ண யாராலையும் முடியாது. எங்களை சிருஷ்டிகர்த்தர் நீங்க தான் ஆண்டவரே, எங்களை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. என்னை எதை சொன்னா, எதை எப்படி சொன்னா நான் ட்ரெயின் ஆவேன், எனக்கு புரிஞ்சுப்பேன், நான் விசுவாசிப்பேன். எதெல்லாம் சொல்லும் போது எனக்குள்ள இருக்கிற பயங்கள் நீங்களாக்கும். அப்படி எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். எங்க வீட்டு சூழ்நிலைகள், எது என்னுடைய டீப்பஸ்ட் ஃபியர், எது என்னோட டார்க்கெஸ்ட் நைட்மேர்ன்னு வாங்கல்ல, இதான் மட்டும், அதை பத்தி மட்டும் அப்படி வேண்டவே வேண்டாம். இத நினைக்கும் போதெல்லாம் அடிவயிறு கலக்குது அப்படியெல்லாம் சொல்லுவாங்கல்ல சில பேரு. யாருக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி டக்குன்னு பிள்ளைங்கள பத்தி பேசும்போதோ, கேட்கும்போதோ, யாராவது சொல்லும்போதோ, அப்படியே என்ன ஃபியர் வந்து பயமா இருக்கிறது வேறங்க. ஆனா உடம்பே ரியாக்ட் பண்ற மாரி ஒரு டெர்ரிஃபிக் ஃபியர். அ பயங்கரமான அது அடுத்த லெவல் ஃபியர். உடம்பே ரியாக்ட் பண்றதெல்லாம் என்னதுன்னா, பேனிக்ன்னு அர்த்தம். அடுத்து பயம், பயத்த விட அதிகமா. அது எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? ஹீல் பண்றாரு. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க் யூ ஜீசஸ். அந்த டெரிஃபிக் ஃபியர் அப்படி பயந்து நடுங்குகிற சரீரம் கூட அந்த பயத்தை உணர்கிற அந்த வைப்ரேஷனை உணர்கிற அளவுக்கு அந்த பயம் யாருக்காவது இருக்குமானா அது எல்லாத்தையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால ஏசப்பாவோட அன்புனால ஆண்டவரே அதை வெளியேற்றுகிறோம். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் அப்படின்னு சொல்லி எங்கள் சிந்தைக்கு நாங்கள் பேசுகிறோம். we are cleansing out things. ஃபியரை நாங்க அப்படியே கிளென்ஸ் பண்ணி வெளியே அனுப்புகிறோம் இயேசுவின் நாமத்தினால. பூரண அன்பு எங்களை நடத்துகிறது. அன்பான தேவன் எங்களை நடத்துறீங்க. தேவன் நீங்க அன்பாகவே இருக்கிறீங்க. அதனால இந்த அன்பு என்னை அப்படியே நடத்தும். எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி என்னை ரட்சிக்கும். எஸ் ஹோலி ஸ்பிரிட் உமக்கு நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறோம். ஒருத்தரையும் நான் பிளெஸ் பண்றேன். தைரியமா வாழுகிற கிரேஸ், ஒரு விஷயத்தை குறித்த தைரியம் ஒவ்வொருத்தரையும் நிரப்பட்டும். அப்படி நீங்க எங்களை பலப்படுத்த முடியும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். சின்ன பிள்ளைங்களுக்கு உங்க பசங்களுக்கு அது மாதிரி ஃபியர்,
ஒருத்தருக்கு ஒரு விதமான ஃபியர் மேனிஃபெஸ்ட் ஆகும். யாராவது ரொம்ப கோவப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையா டென்ஷன் ஆகுறாங்கன்னா அவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்கன்னு அர்த்தமா. ம். யாரெல்லாம் ஆமான்னு நினைக்கிறீங்க? என்ன சிஸ்டர் இப்படி பேசுறாங்க, இப்படி பொருள தூக்கி போடுறாங்க, உடைக்கிறாங்க, இப்படியெல்லாம் பண்றாங்க. இத போய் பயம்ன்னு சொல்றீங்களே! அப்படி சொல்லி அநியாயமா தோணும். இது போயா பயம்? அவங்க தைரியமா இருக்கிறதுனால தானே அதெல்லாம் பண்றாங்க. எதிர்ல இருக்கிறவங்கள பத்தி கவலை இல்ல, யார பத்தியும் பயம் இல்ல. அதனால தானே அப்படிலாம் பண்றாங்க. அப்படி யாருக்கெல்லாம் தோணுது? ம். ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவர்கள் தான் உள்ளுக்குள்ள டீப்பா பயந்த சுபாவம் உள்ளவங்க பார்க்கும்போதே அவங்க பயப்படுறாங்கன்னு தெரியறவங்க அத பண்ண மாட்டாங்க. பயத்த வெளிய காட்டாம சப்ரஸ் பண்ணி உள்ள வைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, செம்ம பயந்தாங்கோலின்னு அர்த்தம். பார்க்க போனா நம்ம கேள்விப்படுற எல்லா கேங்ஸ்டர்ஸ், ரவுடிகள், நம்ம அப்படியே பார்க்குறோம்ல சினிமாலலாம். அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் ஃபியர் அவங்க வந்து ஒரு கிரியேட் பண்றாங்க. அவங்கள சுத்தி ஒரு இமேஜ கிரியேட் பண்றாங்க. அவங்களே சொல்லிக்கிறாங்க, "நான் ரவுடி தான். கிட்ட வந்துராத" அப்படின்னு சொல்லி ஒரு கிரியேட் பண்றாங்க. அது ஒரு மாயையான இமேஜ். அதுக்கு சில விஷயங்கள பண்றாங்க. கத்துறாங்க, உருட்டுறாங்க, மிரட்டுறாங்க. ஆயுதங்கள பயன்படுத்துறாங்க. ஆனா நீங்க ஆழமா பார்த்தீங்கன்னா, சாதாரண ஒரு சின்ன பிள்ளைக்கு இருக்கிற தைரியம் கூட அவங்களுக்கு இல்லாததுனால, ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் மாதிரி அப்படி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. வீட்ல பிள்ளைங்க ஒரு மாரி பயங்கரமா கோவப்படுதுன்னா, டீப்பா ஏதோ குழந்தை ஒரு ஃபியர் மோட்ல இருக்குது. இன்செக்யூரிட்டில இருக்குதுன்னு அர்த்தம். அந்த ஆங்கிள்ல பார்த்தா, அந்த கோவப்படுற குழந்தை மேல நமக்கு கோவம் வராது. இரக்கம் வரும். குழந்தைக்கு என்ன கஷ்டம் தெரியலையே! உள்ளுக்குள்ள வாட் இஸ் பாதரிங் ஹிம்ன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லி பீஸ பேச ஆரம்பிச்சுருவோம் நம்ப. ம். அதே மாரி கோவப்படுற ஹஸ்பண்ட் இல்ல பேசி பயங்கரமா சண்டை போடுற ஒய்ஃப் அப்படி யாராவது இருக்கிறாங்கன்னா, நீங்க என்ன பண்ண பண்ணுங்க. உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கங்க. ரொம்ப பயந்ததுனால, ரொம்ப பயப்படுறவங்க என்ன பண்ணுவாங்க? சத்தமா பேசுவாங்க டூ கவுண்டர். பயங்கரமா சத்தம் பண்ணி தான் ஸ்ட்ராங்ன்னு அவங்களுக்கே ப்ரூவ் பண்றதுக்காக சத்தமா பேசுவாங்க. எதிர்ல இருக்கிறவங்களுக்காக அல்ல. ம். தே ஃபீல் வெரி ரிமோட். நீங்க பாருங்க, இது ஒரு சைக்காலஜிக்கல் விஷயம் தான். இது கேளுங்க. இப்ப 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது டிஸ்அக்ரீமென்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. அ ஒரு ஒருத்தர் கருத்து ஒருத்தருக்கு உடன் போல. அவங்களுக்குள்ள வந்து ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. அதை மெதுவா பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மாத்தி மாத்தி மெதுவா பேசுறாங்கன்னா, அவங்க இருதயத்துல கிட்ட இருக்கிறாங்கன்னு அர்த்தம். கிட்டயா ஃபீல் பண்றாங்கன்னு அர்த்தம். எவ்ளோ காம்ப்ளிகேட்டடான விஷயத்தையும் கூலா அவங்களால டிஸ்கஸ் பண்ணி, ஆ ஒ இத்தனைக்கும் ஒத்துக்காத விஷயம் தான். ஆனா, ஓகே நீ இப்படி யோசிக்கிறியா? சரி, சரி. ஆனா எனக்கு இப்படி தோணுது. இப்ப என்ன பண்றது? சரி அப்ப வெயிட் பண்ணுவோம். அப்படி இப்படின்னு நீங்க கூலா பேசுறீங்கன்னா, நீங்க இருதயத்து அளவுல அந்த நபரோட உங்க கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், அவங்க கிட்ட என்ன ரொம்ப நெருங்கி இருக்கிறீங்க இருதயத்துலன்னு அர்த்தம். அ இப்போ ஒரு சின்ன டிஸ்அக்ரீமெண்ட் வந்த உடனே, "என்ன நீ நினைச்சுட்டு இருக்க?" அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சத்தமா. பயங்கரமா பேசுறாங்கன்னா, தே ஆர் ஃபீலிங் சோ ஃபாராம். தூரமா இருக்கிறவங்ககிட்ட தானங்க கத்தி பேசுவோம். நீங்களே சொல்லுங்க. ஒரே ரூம்ல இருந்துகிட்டு அவங்க பேர சத்தமா கூப்பிட மாட்டோம்ல. தூரமா இருக்காங்க. அவங்கள கூப்பிடணும்னா சத்தமா கூப்பிடுவோம். அப்பதான் அவங்களுக்கு கேட்கும்னு. ஸோ இந்த மாரி ஃபியர்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, பக்கத்திலேயே இருந்தாலும் சத்தமா பேசுவாங்க. நம்ம 2 பேர் தானே இருக்கோம். வேற யாரு இருக்கா? எதுக்கு இப்படி சத்தமா பேசுறீங்க? அப்படின்னு நமக்கு தோணும். அந்த அளவுக்கு அவங்க சத்தமா பேசுவாங்க. ஏன்னா, அவங்க இருதயத்துக்குள்ள தான் தூரமாக்க இருக்கிறதும், தன்னுடைய ஆக்டிவிட்டீஸ குறிச்சின கில்ட்டும், ஷேமுமே அவங்கள நிரப்புறதுனால, ஐயோ! அப்படின்னு சொல்லி புரொடெக்ஷனுக்காக என்ன பண்ணுவாங்க, தே வில் ஸ்டார்ட் ஷவுட்டிங். குழந்தைங்க அப்படி கத்துறது, கலாட்டாலாம் பண்ணுதுல்ல, பொருள தூக்கி போடுறது, இது எல்லாமே அதுதான். உள்ளுக்குள்ள என்னன்னா, ஐயோ! தனக்கு கிடைக்காதோ! அப்புறம் ஒரு ஷேமு, ஒரு கில்ட்டு, ஃபியர் இதெல்லாம் சேர்ந்து வர்றது தான். ஒரு ஒரு ஃபைட்டுக்கு பின்னாடி என்ன இருக்கான்னு தெரியுங்களா? வீடுகள்ல சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அ உள்ளயா இருக்கட்டும், பிள்ளைங்க கிட்டயா இருக்கட்டும், இல்ல உங்க சுத்தி இருக்க பிரதர், சிஸ்டர்ஸ் கூடயா இருக்கட்டும், யார் கூடயா இருக்கட்டும். எல்லா சண்டைகளுக்கு பின்னாடி இருக்கிற 3 எமோஷன் என்னன்னா, ஒண்ணு பயம், இன்னொன்னு வெட்கம், ஷேமு, அ இன்னொன்னு குற்ற மனசாட்சி. சரிங்களா? சில பேர் ஏன் சண்டைக்குள்ள வருவாங்கன்னா, தில் ஃபீல் சோ கில்ட்டி. உள்ளுக்குள்ள தான் தவறுன்னு தெரியும். அதை மறைப்பதற்காக கோவமா வெளிப்படுத்துவாங்க. சில பேர் ரொம்ப ஷேமா ஃபீல் பண்ணுவாங்க. தான் கிராஸ் பண்ண விஷயங்கள், தான் ஷேம் அனுபவிச்சது. அனுபவிச்ச வெட்கமான சூழ்நிலை எல்லாம் மைண்டுக்கு வரும்போது, அவங்கள மீறி ஒரு கோபம் அந்த சூழ்நிலை மேல வரும். ஆனா, அங்க காட்ட முடியாதனால, எங்க காட்ட முடியுமோ அங்க காட்டுவாங்க. இன்னொன்னு ஃபியர். ம். ஸோ நீங்க வந்து வீட்டுக்குள்ள சண்டை வர மாதிரி இருக்கு, ஒரு மாரி இறுக்கமாகுதுன்னா, நீங்க உடனே நீங்க வந்து எதிர்ல இருக்கிற நபர் அன்பில் ஆப்பரேட் ஆனால் ஒழிய, ஓகே. இது எல்லாத்தோட ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சில இருக்கிறது அன்பு எமோஷன் தான்.
தேவனுடைய அன்பு தான் எல்லாத்தோட எல்லாத்தையும் ஜெயிக்கிற விஷயம். ஸோ ஒருத்தவங்க பயந்தாலும் பிரச்சனை வரும், கில்ட்டி ஆனாலும் பிரச்சனை வரும், ஷேமுக்குள்ள இருந்தாலும் பிரச்சனை வரும். அப்ப எதிர்ல இருக்கிறவங்க அப்படி இருக்கும்போது நாமளும் பதிலுக்கு நீ என்ன இப்படி சொல்லிட்ட, நான் என்ன அப்படி எப்படி நீ சொல்லலாம், நீ அப்படியெல்லாம் பேசக்கூடாது, விளக்கம் கொடுக்கறது இட் வில் நாட் ஹெல்ப். புரியுதுங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம எரியிற நெருப்புல எண்ணெய விடுறோம்னு அர்த்தம். அந்த ஃபியருக்கு நெருப்பு போடுறோம்னு அர்த்தம். அந்த கில்ட்டுக்கு நெருப்பு போடுறோம்னு அர்த்தம். அந்த ஷேமுக்கு எண்ணெய இன்னும் அதிகமாக்குறோம்னு அர்த்தம். நீங்க சாதாரணமா, சரி ஒண்ணும் இல்ல, சோ வாட் பார்த்துக்கலாம் விடுங்க. ஓகே. அப்படின்னு சொல்லி நீங்க அத அமைதிப்படுத்தீங்க. அமைதியான பிரதியுத்தரம் என்ன பண்ணுமாம்? வசனம் தெளிவா சொல்லுது. எவ்ளோ பெரிய கோவத்தையும் என்ன பண்ணும்? அமைதிப்படுத்திருமாம். அப்ப நம்ம வீக்கானா, ஃபெயிலியரா? அப்ப அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. நான் அமைதியா இருக்கணும்னா, அது வந்து அவங்களுக்கு நல்லதுங்கிறத விட உங்களுக்கு ரொம்ப நல்லது டு புரொடெக்ட் யுவர் செல்ஃப். லவ் இஸ் அ கவரிங்க. அது நம்ம ஒரு ரொம்ப புரொடெக்ஷன். நெறைய நேரத்துல நான் யோசிப்பேன். அம் ப பயங்கரமா என்னால ஏன் அப்படி எல்லார் மாரியும் சண்டை போட முடியல? நான் ஏன் அமைதியாயிடுறேன்? என்னால நானும் என் நியாயத்துக்காக பேசணும். அப்படி இப்படின்னுலாம் கொஞ்ச நாள் நான் ட்ரை பண்ணேன். பிகினிங் ஆஃப் மை ஃபெய்த்ல இதெல்லாம் நடக்கும்போது. ஆனா ஒரு டைம்ல ஆண்டவர் சொல்லிக் குடுத்தாரு. தட் இஸ் நாட் யுவர் வீக்னஸ். தட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த். நீ வந்து வார்த்தைய விடாதிருப்பது உன் ஸ்ட்ரென்த். யாரையுமே வந்து நீ அப்படி இறங்கி நீ அப்படி பேசாம இருக்கிறது உன் ஸ்ட்ரென்த். அத வீக்னஸ்ன்னு நினைக்க வேணாம். ஸோ பி ஃபில்ட் வித் காட்ஸ் லவ். ஆண்டோட அன்புல நிரம்பி தெரியாம இருக்கிறாங்க. லோவர் ஃப்ரீக்வன்சில ஆப்பரேட் ஆகுறாங்க. அவங்க நெகட்டிவ் எமோஷன்ஸ் டேக் ஓவர் பண்ணுது. அதனால என்ன? நான் நிறைவுள்ளவளா இருக்கிறேன். தேவனுடைய அன்பு என்னை நிரப்பி இருக்கிறது. அதனால ஐ கேன் ஹேண்டில் திஸ். அப்படி சொல்லி நீ வந்து காமா ஃபோக்கஸ்டா இரு. என் மேல கண்களை வைத்துக் கொண்டிரு. நான் உனக்குள்ள இருக்கிறேன். நீ எனக்குள்ள இருக்கிற. நான் உனக்கு ரொம்ப ரியலா இருக்கும்போது, எதிர்ல இருக்கிறவங்க என்ன பேசினாலும், என்ன பண்ணாலும் என்ன பண்ணலாம்? யூ கேன் ஹேண்டில் சிச்சுவேஷன கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர முடியும். உனக்குள் இல்லாத இளைப்பாறுதலை நீ வெளியில கொடுக்கவே முடியாது. உனக்குள் இல்லாத பீஸ நீ வெளியில யாருக்கும் குடுக்கவே முடியாது. ஜஸ்ட் ட்ரை டூ ஹோஸ்ட் மை பீஸ், மை ஜாய், மை லவ் அப்படின்னு சொல்லிக் குடுத்துட்டே வந்தார். இட் டுக் டைம். நெறைய டைம் எடுத்துச்சு. இத வந்து இது பண்றதுக்கு. ஏன்னா எதிர்ல நடக்கிறதெல்லாம் பார்த்தா, நமக்கு பீறி அப்படி ஒரு என்ன புரட்சி பெண் மாரி வெடிச்சு எழும்பணும் அப்படியெல்லாம் தோணும் சில நேரத்துல. பட் ஆனா ஆண்டவருடைய வழிநடத்தல் வித்தியாசம். அவர் என்னன்னா நம்மள மொத புரொடெக்ட் பண்ணிருவாரு அந்த லவ்ல. நாமளும் அந்த விதமான நெகட்டிவ் எமோஷன்ஸ்ல மூழ்கி போகாதபடி, அதுக்கு பதில் குடுத்து நம்ப எனர்ஜியும் சரி, நம்மளோட உடல் நலமும் சரி, மனநலமும் பாதிக்காத மாதிரி நான் அமைதியா இருங்கன்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, அது வந்து எதிர்ல இருக்கிறவங்க நியாயம், நம்ம தப்புங்கிறதுனால அல்ல. நான் உன்ன நேசிக்கிறேன். நீ அது மாரி போய் கன்டேஜியஸா அதுக்குள்ள சிக்கிக்க வேணாம்னு நான் நினைக்கிறேன்னு சொல்றாருன்னு அர்த்தம். நெறைய நேரத்துல ஆண்டவர் அமைதியா இருன்னு சொல்லுவாரு. நம்மள மீறி இது அநியாயமா தெரியல ஆண்டவரே அப்படின்னு தோணும். ஆண்டவரே அநியாயமா இருக்காரோன்னு தோணும். அ ஆண்டவரே எதிர் சைடு கோல்ட் போடுறாரோன்னு தோணும். இட் இஸ் ஃபார் ஆர் புரொடெக்ஷன். நம்மளுடைய பாதுகாப்புக்காக. அவ்ளோ நேசிக்கிறாருங்க. எது எப்படியோ நீ அமைதியா இரு. நான் ஏன்னா உங்ககிட்ட தான் பேச முடியும். நீங்க தான் அவர் சத்தத்த கேட்கறீங்க. அவங்க எதிர்ல இருக்கிறவங்க வெளிச்சத்துல இல்ல. டார்க்னஸ்ல இருக்கிறதுனால தான் அப்படி ஆப்பரேட் ஆகுறாங்க. சோ நான் வெளிச்சத்துல இருக்கிறேன்னு சொல்லியும், என் கிரியை இருட்டு மாரி இருக்கக்கூடாது. இருட்டுல இருக்கிறவங்கள போல இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் என்ன பண்றாரு? வெளிச்சமா நமக்குள்ள இருந்து அவருடைய சத்தத்த குடுக்குறாரு. அவர் பேசுறாரு நம்மகிட்ட. "காமா இரு, பேசாத, மூச்சு இழுத்து விட்டுக்கோ." இப்படிலாம் சொல்லுவாரு ஆண்டவர். இப்படிலாம் சொல்லுவாரா சிஸ்டர்? ஆமா சொல்லுவாரு. "ஃபோக்கஸ் ஆன் மீ. ஃபீல் மை ரியாலிட்டி. நான் உன் கூட எப்படி இருக்கிறேன் பாரு. அதையே யோசி. நான் உன்ன விட்டு விலக மாட்டேன். உன்ன கைவிட மாட்டேன்." இந்த மாரி ட்ராமேட்டிக் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் வரும்போது, ஆண்டவர் புரொடெக்ட் பண்ணி கொண்டு கொண்டு வந்ததுனால தான் இன்னைக்கு நான்லாம் இருக்கேன். சரிங்களா? அவ்ளோ ஒரு பர்சனாலிட்டி நானு. பட் ஆனா நெறைய சூழ்நிலையில தேவன் என்ன பண்ணாரு, என்ன ரொம்ப புரொடெக்ட் பண்ணி, அமைதிப்படுத்தி, என்ன ஆறுதல் படுத்தி, என்ன ஹீல் பண்ணி, அப்படி கொண்டு வந்தார். இத நானும் ஜானி பிரதரும் கிராஸ் பண்ண நெறைய விஷயத்துல அப்படியே பேச்சா டயலாக் பேசுற அளவுக்கு நியாயங்கள் இருக்குங்க எங்க பக்கம். நெறைய விஷயங்கள் நாங்க லைஃப்ல கிராஸ் பண்ணும்போது. ஆனா ஆண்டவர் சொல்வாரு, "ஜஸ்ட் ஸ்டே காம். அமைதியா இருங்க. விளக்கம் குடுக்காதீங்க. அப்படியே இருங்க." அப்படின்னு சொல்லி. அப்போ அது கீழ்ப்படியும்போது சில நேரத்துல என்ன 10ல ஒரு 2 முறை மிஸ் பண்ணி நம்மளும் ஒரு லாயர் மாரி வந்து பேசிருவோம். ஆனா அது நடந்ததுக்கும் நாங்க அமைதியா இருக்கும்போது காரியங்கள் நடக்கிறதும் வித்தியாசத்த பார்த்திருக்கிறோம். சூழ்நிலைங்க அப்படியே அ தாறுமாறா மாறுனத பார்த்திருக்கிறோம். நாங்க விளக்கம் சொல்லி கூட புரிய வைக்க முடியாத விஷயங்கள், சூழ்நிலைகள் அலைன் ஆயி மனுஷர்கள புரிய வச்சிருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். அதனால டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி டாக்கிங் பேக் விளக்கம் குடுத்து
இவங்க நியாயத்தை எடுத்து சொல்லி அதெல்லாம் பண்ணாதீங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கணத்துல அறைந்தா அரைஞ்சாலே மறு கணத்தை காட்டுன்னு சொல்லிட்டாரு. அப்ப திட்டுறது இதெல்லாம் வந்து என்ன பண்ணக்கூடாது, கண்டுக்கவே கூடாது அர்த்தம். ம். ஒரு கன்னத்துல அரைஞ்சா, ஐயோ நான் அது என்ன அர்த்தம்னா ஒருத்தர் சொன்னாரு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அது கேட்கும்போது. நீங்க இது இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது டபால்னு ஒரு கன்னத்துல ஒருத்தங்க அரைஞ்சுட்டாங்கன்னா, இட் இஸ் அ சடன் ஷாக் தானே. அது அவேர்னஸ் இல்லாம நீங்க ரிசீவ் பண்ணிட்டீங்க. ஆனா, மறு கன்னத்த நீங்க காட்டும்போது என்ன பண்றீங்க? உங்களுடைய முழு மனதோட, அவேர்னஸோடு, விழிப்புணர்வோடு, "உனக்கு என்ன அடிக்க தானே செய்யணும். என்ன அடிக்கும்போது இஃப் யூ ஆர் ஹீல்ட் உனக்கு அது பெட்டரா தோணுச்சுன்னா, டூ இட்ன்னு நீங்க இன்னொரு கன்னத்த காட்டுனீங்கன்னா, அதை விட பெரிய தண்டனை, அத விட பெரிய ஒரு உணர்வு குடுக்குற விஷயம் வந்து எதிர்ல உள்ளவனுக்கு கிடையாது." அப்படிங்கிற ஆழமான விஷயம் அதுல இருக்காம். நீங்க அப்படி காட்டி பார்த்தீங்கன்னா, யாரும் எனக்கு தெரிஞ்சு அ ஆண்டவர் ஒரு ஆலோசனை குடுக்குறாருன்னா, அதுக்கு பின்னாடி பயங்கர விடுதலை இருக்குன்னு அர்த்தம். ஒரு கன்னத்துல அரைஞ்சா உன் மறு கன்னத்த காட்டு. அந்த அளவுக்கு நீ அன்ப ஹோஸ்ட் பண்ணிட்டேன்னா, உன்ன சுற்றி எவனும் சண்டை போட முடியாது. உன்கிட்ட யாரும் சண்டையே போட முடியாது. அ அப்படியே போயிருவாங்க. உங்கள வந்து ஹார்ம் பண்ணவே முடியாது அவங்களால. வார்த்தையினாலயும் சரி, எந்த விதத்தினாலும் உங்கள ஹார்ம் பண்ண முடியாது. அப்படின்னு ஆண்டவர் ரொம்ப ஆழமான விஷயத்த சாதாரணமா சொல்லிக் குடுக்குறாரு. ஒரே லைன்ல. அது அவ்ளோ டீப். அது அவ்ளோ டீப். ஆவியானவர் தான் நமக்கு என்ன பண்ணணும், அத வந்து ரொம்ப ரியலா நமக்கு மாத்தணும். ம். ஸோ அதனால உங்களை சுற்றி இருக்கிறவங்க அஜிடேட்டடா இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது, இல்ல நீங்களே அஜிடேட் ஆகும்போது நீங்க நினைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம், நான் எதையோ குறித்து பயப்படுறேன் போல இருக்கு. ம். அ எதிர்ல இருக்கிறவங்களுக்குன்னு நான் சொல்லல. இப்ப உங்களுக்கே சில நேரத்துல கோவம் வருது. டப்பு டப்பு டப்புன்னு பேசிட்டீங்க. ஏதோ பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கிறது என்னதுன்னு பாருங்க. நீங்க எதை குறித்து பயந்தீங்க? எத நினைச்சு குற்ற மனசாட்சிக்கு டிஃபெண்ட் பண்ணீங்க? எதை குறித்து வெட்கத்த உணர்ந்தீங்க? அதனால உங்கள மீறி அப்படி நடந்துக்கிட்டீங்க? அப்படின்னு நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆவியானவரே ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டூ பி ஷார்ட் டெம்பர்ட். எனக்கு டக்கு டக்குன்னு கோவப்படுறது எனக்கே பிடிக்கல. ஆனா, ஐ டோன்ட் நோ வேர் ஐ நீட் த ஹீலிங். எனக்கு அந்த ஏரியால குடுங்க. பரிசுத்த ஆவியானவரே, அந்த சிந்தையில அந்த ஹீலிங்க நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். நான் கோஆப்பரேட் பண்றேன். ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர இன்வைட் பண்ணுங்க. கில்ட்டி ஆகாதீங்க. ஓகே. ஹி இஸ் தேர் டூ ஹெல்ப் அஸ். நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க உங்கள என்கரேஜ் பண்றதுக்கு நான் கில்ட்டி ஆகாம இருக்கிறதுக்கு நான் சொல்றதுக்கு எப்பயுமே நான் நெனச்சுக்கிறது ஆண்டவரோட டிசைபிள்ஸ் தான். அப்படிப்பட்டவர்களையும் அ நம்மள நம்ம நம்மலாம் வந்து ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்க. அவங்க கூட இருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தரும் ஒரு ரகம். பயங்கரமா இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு, ரொம்ப பொறுமையா நடத்துனாரு. அவங்கள நம்பி அவ்ளோ பெரிய பொறுப்பு, உலகம் ஃபுல்லா சுவிசேஷம் போறதுக்கான பொறுப்பையும் குடுத்தாரு. அவங்கள எம்பவர் பண்ணாரு. என்னன்னா ஆண்டவருக்கு தெரியும், நீங்க எப்படி வேணா இருங்கடா. நான் வந்து என்ன பண்ணுவேன், என்னுடைய ஆவியை ஊற்றி, உங்க என் பிரமாணத்தை உங்க இருதயத்துல எழுதி, அதுல நடக்கவும் பண்ணுவேன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஹி நோஸ் ஹவ் இட் இஸ் கோயிங் டூ வொர்க். எப்படியெல்லாம் இவங்க மாறப் போறாங்கன்னு தான் அவர் பார்த்துட்டதுனால, நிதானமா இப்ப இருக்கிற ஸ்டேட்ட பார்த்து டென்ஷன் ஆயிட்டே இல்ல ஆண்டவர். இப்படி டிசைபிள்ஸ சரி பண்ணார். ஸோ நம்ப மேலயும் அவர் அப்படிதான் இருக்காரு. ஹி இஸ் சோ கூல். அதனால நீங்க என்ன பண்ணலாம்? தைரியமாவே இருக்கலாம். என்னை மாற்றுகிறவர் எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர். என்ன ட்ரெயின் பண்றவர், என்ன பிடித்துக் கொண்டிருக்கிறவர், என்னை படைத்தவர். ஹி நோஸ் ஹவ் டூ டீல் மீ. அதனால நானே என்ன பத்தி குழப்பிக்க வேணாம். சொல்லுங்க பாப்போம். நானே என்ன பத்தி என்ன பண்ணிக்க வேணாம். குழப்பிக்க வேணாம். மண்டைய பிச்சுக்க வேணாம். ஏன்னா என் கிரியேட்டர் நோஸ் மீ பெட்டர். சொல்லுங்க. என் கிரியேட்டரு, என் சிருஷ்டிகர் என்னை அதிகமாய் அறிந்திருக்கிறார். எனக்கு என்னை பத்தி தெரிந்தத விட, என்னை படைத்தவருக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். நான் என்ன பண்ணுவேன்? எந்த நேரத்துல எத செய்வேன்? எது என் வீக்னஸ்? எது என் ஸ்ட்ரென்த்? எதுல நான் ட்ரெயின் ஆகணும்? எத எப்படி செய்ய வைக்கணும்? என்ன பத்தி அவருக்கு தெரியும். ஸோ ஐ அம் வெரி சேஃப். சொல்லுங்க. நானே சாந்த சொரூபி ஆயிரணும். நானே அப்படி ஆயிரணும்லாம் ட்ரை பண்ணாதீங்க. அது நடக்காது. ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து செய்கிற காரியங்கள அவர் மட்டுமே செய்ய முடியுங்க. அவர் மட்டுமே செய்யக்கூடியத வேற யாராலயும் செய்ய முடியாதுன்றத நம்ம அக்செப்ட் நம்மளாலயே செய்ய முடியாதுன்னு அக்செப்ட் பண்ணா தான், அந்த மினிஸ்ட்ரிய நம்ப ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஓகே. ஜஸ்ட் ஹோஸ்ட் ஹிஸ் பிரசன்ஸ். பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபராய் நமக்குள்ள இருக்கிறதையும், திரியேகத்துக்குள்ள நம்ம அப்படியே இருக்கிறதையும் நீங்க ஜஸ்ட் பிலீவ் பண்ணுங்க. அந்த எண்ணங்கள அப்படியே கொண்டு வாங்க மைண்ட்ல. வசனத்த சொல்லுங்க. ஏன்னா, ஆவியின் கனி அப்படின்னு தான் போட்டிருக்கு. நம்மளுடைய கனி அல்ல. ஆவியின் கனிய நம்ம ஹோஸ்ட் பண்ணாலே, நெறைய நேரத்துல நமக்குள்ள நெறைய விஷயங்கள நம்மள மீறியே செய்வோம். நீங்களே பாருங்க ஆச்சரியப்படுவீங்க. நானா? அப்படின்ற மாரி ஆச்சரியப்படுகிற அளவுக்கு நமக்குள்ள பெரிய மாற்றங்கள, சுபாவத்துல பெரிய மாற்றத்த ஆண்டவர் கொடுக்கிறாரு. வில் ப்ரே ஏசப்பா உம்முடைய கரத்துல எங்க ஒவ்வொருத்தரையும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். எங்களுக்குள்ள எங்களை குறித்ததான ஹையர் எக்ஸ்பெக்டேஷன்ல ஒரு வேள இப்படி இல்ல, அப்படி இல்ல, வேதத்த படிக்கும்போதெல்லாம் குற்ற மனசாட்சி வருதுன்னா, பரிசுத்த ஆவியானோட வெளிச்சத்துல நம்ம படிக்கலன்னு அர்த்தம்.
பரிசுத்த ஆவியானவரே வேதத்தை படிக்கும் பொழுது கூட, ஆவியானவர் நீங்க எங்கள எப்படியெல்லாம் பலப்படுத்த முடியும்? ஆவியின் பிரமாணம்னா என்ன? இருதயத்துல நீங்க உங்களுடைய ஆவியானவரை கொண்டு எல்லாவற்றையும் எழுதி, அந்த ஆவியின் பிரமாணத்துக்கு கீழ எங்கள நடத்துறீங்க. நீங்க தான் நடக்க பண்றீங்கங்கிற அளவுக்கு, அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த புரிதல் உண்டாகட்டும். தேவையில்லாத குற்ற மனசாட்சி எல்லாம் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால. பயங்கள் வெளியேறுவதாக, வெட்கங்கள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால. அப்படியே அந்த ரூட் எல்லாம் பிடுங்கப்படட்டும்ப்பா. தேவ அன்பு இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கும்போது, வேற எதுவுமே பெருசா வெளியில வர முடியாது. எல்லாம் வெளியேறியே ஆகணும்ப்பா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க் யூ ஜீசஸ். ஒவ்வொருத்தரையும் நீங்க அப்படியே நேசித்து, அரவணைத்து, உங்க நீடிய பொறுமையின் கனி ஆண்டவரே, உங்களுக்குள்ள இருக்குன்னு நாங்க நம்புனோம் ஏசப்பா. என் ஆண்டவர் என்ன விடவே மாட்டார். என்ன அவரு நெனச்ச ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டாய் மாற்றுகிற வரைக்கும், என்னை விட்டு விலகவும் மாட்டேன், கைவிட மாட்டேன்னு சொன்னவர். என்னை குறித்து எந்தவித அதிருப்தியிலும் இல்ல. அவர் என்னை குறித்து சந்தோஷப்படுகிறார். எனக்கு உதவி செய்ய ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு. ரெடியா இருக்கிறாரு. அப்படிங்கிற எண்ணம் ஒவ்வொருத்தரையும் நிரப்பட்டும் ஏசப்பா. எஸ் ஹோலி ஸ்பிரிட். கடுமையான ஒரு உபதேசங்கள கேட்டு, கேட்டு ஒருவேள அவங்கள மீறி நெறைய நியாயப்பிரமாண சத்தியங்கள கேட்டு, அதுலேருந்து விடுபட முடியாம ஒரு வேள அவங்க சிந்தையில அந்த கிருபைய ரிசீவ் பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜ்ல இருப்பார்களானால், அந்த எல்லா பாண்டேஜஸும் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால உடையட்டும். தேவனுடைய நிபந்தனை இல்லாத அன்பும், அரவணைப்பும் போதுமானது அப்படின்னு அவங்க இருதயத்துல ஆண்டவரே ஒரு ஏற்றுக்கொள்ளப்படட்டும் ஆண்டவரே. அவங்க இருதயத்துல அந்த ஒரு ஓப்பனிங் கிடைக்கட்டும் இயேசப்பா. நீங்க அப்படி செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வி கிவ் யூ ஆல் த குளோரி லார்ட். எல்லா மகிமையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். நீங்க எங்க கூட இருக்கும்போது, எங்களுக்கு வேற எந்த தீமையும் நடக்க வாய்ப்பே கிடையாதுன்னு நாங்கள் நம்புகிறோம்ப்பா. எல்லாமே நன்மைக்கு நேராய் நடக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். நம்புகிறோம் ஏசப்பா. வி கிவ் யூ ஆல் த குளோரி. இன் ஜீசஸ் நேம். ஆமென். ஆமென். பிளெஸ் யூ ஆல், பிளெஸ் யூ ஆல். அப்படியே நிதானமா மெடிடேட் பண்ணுங்க. நம்ம கூட ஆண்டவர் பேசுறாருன்னா, அது வந்து சோ ஸ்பெஷல் தான்ல. ஸோ அதனால மெதுவா கேளுங்க. திருப்பி போய் அப்படியே கேளுங்க. ஆ இது எனக்கு தான் அப்படின்னு ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஏன் காட் இஸ் தேர் டு ஹெல்ப் அஸ் இன் ஆல் அவர் வேஸ். ஏன் நம்புறீங்களா? நம்புறவங்க ஐ பிலீவ் போடுங்க. ஐ பிலீவ், பலீவ் எனக்கு உதவி செய்யறதுக்கு துணையாளரா இருக்கிறார். தேற்றரவாளனா இருக்கிறார். ஐ பிலீவ், ஐ ரிசீவ் அப்படி சொல்லி ரிசீவ் பண்ணிக்கோங்க. எஸ். ஸோ டேக் கேர். பாய்.